ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து அந்த ஜின்னை ஆட்டி வெளுத்து எடுத்துருந்துருப்பான். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ ஹராஸ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோவேன், அவனை அடிச்சே கொண்டு வேண்டாம் அப்படின்னு அவன் பேன் பார்த்துட்ருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி விட்றா, விட்டால் செத்துட்டு போகிறான் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கு அவ்வளோ வெறியாயிட்டுருக்கு. ஆமாம், இவனை போய் எப்படி நீ மீட் பண்ண அப்படின்னு. அது அவங்க அம்மா வந்து என்னை திட்டிட்டு போனாங்கல்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்காக வந்தான். ஸோ நானும் அந்த காசெல்லாம் வச்சுருந்தேன்னா அவங்க அம்மா தூக்கி போட்டதை அதை போய் கொடுக்கலான்னு போனான். ஆனால் அவன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டான் அப்படின்னு. சரி, இதுக்கப்புறம் அவனை தனியாலாம் போய் மீட் பண்ணாத, அது ஒரு பைத்தியமாக இருக்கு அப்படின்னு. இந்த சைடு ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா முடியல. வீட்டில் வந்து பயங்கரமாக புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த நாய்க்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என்ன அடிச்சிருந்துருப்பான் அப்படின்னு. அந்த நேரம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு. அப்போ வாயில் பார்த்தீங்கன்னா ரத்தம்லாம் இருக்கா. ஐயோ என்னடா ரத்தம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், மரியாதையே வெளியே போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. அப்போ அவனை தான் டேட் பண்ணுறாளா, எப்படி எப்படி அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. மேரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க சாப்பிட்றதுக்காக. ஆனால் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காளா, எங்கடி போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் ஹீரோவை பார்க்க போகிறேன். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு கதவெல்லாம் போய் அடைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. நீங்கள் ஹீரோக்கும் அந்த ஃபேமிலிக்கும் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் நீங்கள் இப்படி இருக்கலாம், என்னால் இருக்க முடியாது. என்னால் முடிஞ்ச விஷயங்கள்லாம் நான் போய் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவள் கிளம்பிடுறா. நேராக ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ அம்மா பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் ஒரு ஏஞ்சல், ஹீரோவை எவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்கீங்க தெரியுமா அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி திடீர்னு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏதேதோ பேசிகிட்டு இருக்கு, உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு. அதாவது இந்த கிஃப்ட் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்ததுக்கான காரணம், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான். ஏன்னா நான் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஹீரோவை நான் வந்துட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, நான் அண்ணாவை அவரை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இதுக்கப்புறம் அந்த சின்ன பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து டிவி பார்க்க விட்டுறாங்க. இந்த விஷயத்த மேரியோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்களுக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க, மேரி அந்த மாதிரி சொன்னா? அட ஆமாப்பா, அது மட்டுமா சொன்னா? ஹீரோவை நீங்கள் வளர்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸு, ரொம்ப நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்கீங்க அப்படி இப்படின்லாம் பெரிய மனுஷி மாதிரி பேசினேன் அப்படின்னு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துட்டுருக்கு. சரி அவள் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக இருக்கா. ஹீரோவை மீட் பண்ணதுக்கப்புறம் நானே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உயிரே வருது. அப்பாடா, எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த ஜின் பையனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் அவள் வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நில்லை அப்படின்னு. டேய் நீயா, ஏன்னா இங்கே வந்த? ஆமாம், நீ என்ன டபுள் கேம் ஆடிட்டு இருக்கியா? அவனை தானே நீ டேட் பண்ணுற, அப்புறம் எதுக்காக என்ன வெயிட் பண்ண வச்ச? எனக்கு எதுக்கு ஹோப் கொடுத்த அப்படின்னு. டே நானும் அவங்ககிட்ட வந்து சொன்னேன், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. ஏதோ நம்ம 2-3 மீல் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். லாஸ்ட் மீல் அப்போ உன்னை எனக்கு பிடிக்கலன்னு பட்டுன்னு சொன்னா, நீ ஹர்ட் ஆயிடுவியான்னு சொல்லிட்டு தான் நான் இன்னி கொஞ்ச நாள் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னைக்காவது உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உன்னை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேனா? நீ தானே என்கிட்ட சொன்ன, போடா போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாளா. நில்லு, நான் தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு கையை எடுத்து விட்டுட்டுருக்கா. இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்ட என் பாய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி உன்னை அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிருவேன், என்ன புரியுதா? இதுக்கப்புறம் நீங்கள்லாம் வந்துட்டு இருக்காது அப்படின்ட்டு அவள் வாட்டில் போயிட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். எப்படி இந்த பூசணிக்கா பேசிட்டு போகிறான்னு பாரு. அடியே பூசணிக்கா, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு. டே நான் என்னை பூசணிக்கான்னு சொன்னால் உன் வாயை உடச்சிரும் அப்படின்னு அவள் கத்திட்டு போயிட்டுருக்கா. என்னதான் நடக்குது, நம்மளை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு இவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜின்னோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. இவனும் அட்டன் பண்ணுறான். எது இன்ஹேவா அப்படின்னு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்து பார்க்குறான். அவள் வீட்டுக்கு வந்திருப்பா போல். எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன என்கிட்ட சொல்லாமல் கூட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஆன்ட்டி தான் என்னை இன்வைட் பண்ணாங்க, அதான் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு. இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்போது ஜின்னோட அம்மா வந்து ஜூன் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள், அப்போது இவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் மீட் பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசி முடிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஜின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் உள்ளே வந்துட்டுருக்கான். பின்னாடியே அவங்க அம்மா வராங்க. அம்மா எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் சடனாக இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. என்னத்தை சடனாக பண்ணுறாங்க, எல்லாமே ஆல்ரெடி யோசிச்சு பேசி வச்சது தான்.
ஸோ நீ வந்துட்டு அந்த பூசணிக்காய் பின்னாடிலாம் சுற்றிட்டு இருக்காத. அப்புறம் இப்போ இருக்கிற பணம், பதவி எல்லாமே போயிடும். நீ அவள் பின்னாடி போனீன்னா. அதனால ஒழுங்கா இன்ஹேவை நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுற வழியை பாரு அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். ஆமாம் இதான் கரெக்டு அப்படின்னு. சரிம்மா நான் இன்ஹேவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவளை நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு. சரி சரி நீ கல்யாணம் பண்ணால் சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவன் மண்டைக்குள்ளே சில விஷயங்கள் ஓடிட்டு தான் இருக்குது. இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், வீட்டுக்கு ஒன்றா போகலாமா அப்படின்னு. 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் இன்னும் என்னோட வேலையை முடிக்கல, நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு. அப்படியா சரி இரு, நான் அவனுக்கு கால் பண்ணி பேக்கப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தனியாக வீட்டுக்கு போக எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா. அப்படியா அப்போ இதுக்கு முன்னாடிலாம் சார் எப்படி போயிட்டு இருந்தீங்க? சரி சரி நான் தனியாக போகிறேன், ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு ஹேக்கு கொடுத்தா நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. சரி சரி ஒரே ஒரு ஹக்கு தான் அப்படின்னு கிட்ட தான் வரா. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பிடிச்சி கீழே ஒரே தள்ளு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டு இருக்கா. ஹீரோக்கு தான் முதுகில் அடிச்சிருச்சு. அப்படியே எந்திரிச்சு ஷூவெல்லாம் கட்டுற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். வந்தவங்களுக்கு ஒன்றும் புரியலாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஷூ லேஸ் வந்து கலண்டுருச்சு, அதான் கட்ட போகிறேன்னு. ஆனால் அது ஆல்ரெடி கட்டி தான் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் ஒன்றுமே புரியல. சரி சரி பொறுமையாக கட்டிட்டு வாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடறானுங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு தான் வர. அங்கே மேரி உட்காந்துட்ருக்கா. இவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ மேரி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் வந்து சின்ன வயசில் தனியாகவே தான் வளர்ந்துருக்கேன். எனக்கு ஒரு அண்ணாவோ ஒரு தங்கச்சியோ அக்காவோ யாருமே கிடையாது. அதனால் இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீங்கள் என்னோட அண்ணாவாக இருக்கீங்களா அப்படின்னு. அவனுக்கு ஷாக்காக இருக்குது. நீ ஏன் அந்த வார்த்தையை சொல்கிற அப்படின்னு. ஸோ 2 பேரும் கையெல்லாம் கொடுத்துக்குறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேரி அவங்க அம்மா கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு என்னை தங்கச்சியாக ஏற்றுக்கிட்டான். அதனால் எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் பண்ண விஷயத்துக்கு நான் லைட்டாக தான் மன்னிப்பேன், ரொம்ப பெருசாலாம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி அண்ணாவை நம்ம எப்படி ரிச் ஆகுறது? நான் ரொம்ப ரிச்சாக இருக்கேன்ல, அதே மாதிரி அவரையுமே ஆக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் யோசிக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ டைரக்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஹீரோ அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சைடை ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிலாம் வந்துட்டுருக்கு. நாங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்கள் கம்பெனியில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறான், இல்லை என்னை தூக்கி விட்டது இந்த டிவி ஸ்டேஷன் தான், ஸோ அதனால் நான் அங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி இவங்க மீட் பண்ண விஷயங்கள், பேசின விஷயங்கள் எல்லாமே அந்த சீனியருக்கு தெரிய வந்திருக்கும் போல். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே பாருப்பா உன்னோட கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீ இந்த டிவி ஸ்டேஷனை மட்டும் விட்டு போயிடாத, அது மிகப்பெரிய துரோகம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு சிரிப்பு தான் வருது. நான் எங்கேயும் போகலை, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு உயிரே வருது. இந்த சைடை மேரியவும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று இருக்காமா, அதை நான் எடுத்து ரன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையம்மா, உன்னால் எப்படி பண்ண முடியும்? அப்போ மேரி வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அப்பா அம்மா வளர்கிறதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்கல்ல, அவங்களோட ஆசை அதுதான் போல், விட்டுருங்களேன் அப்படின்னு. சரி சரி ஓகே அதை நீ ரன் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் அனுமதி கொடுத்துட்றாரு. இந்த சைடை நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு தான் ஃபஸ்ட்டு ஷூட்டு, அதாவது மெயின் லீடாக ஃபஸ்ட்டு ஷூட்டு இன்றைக்கி தான். கொஞ்சம் நர்வஸாக வேறு இருக்குது. அத்தாடி கொஞ்சம் நேரத்தில் இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களே, நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அந்த நேரம் ஹீரோட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஸோ இவளும் அட்டன் பண்ணி பேசுகிறா. என்ன ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? எனக்கு தெரில ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு அப்படின்னு. ஸோ அவனும் சொல்லிகிட்டு இருக்கான், ஆமாம் ஃபஸ்ட்டு லீடாக பண்ண புரியல, அதனால் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஓகேவாயிரும், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த ஷூட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமாக ஒரே இதில் பேசி முடிச்சிடுறா. அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா கட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. வேறு யாரும் கிடையாது, அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை டைரக்ட் பண்ணியிருந்திருப்பார்ல அதே டேரக்டர் தான். இந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா அந்த டூடுவுமே ஒரு சீனில் வராங்க. இதை எல்லாத்தையுமே டூரா அம்மா பார்க்குறா, என்ன இந்த பூசணிக்காய் ரொம்ப நல்லாவே நடிக்கிறாளே அப்படின்னு. அப்போது அந்த பிஏ இருக்கான்ல, அவன் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான், நீ சூப்பராக நடிச்ச அப்படின்னு. இதை டூராவோட அம்மா பார்க்குது. இவன் என்ன இந்த பூசணிக்காவோட பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு பேசுது. ஆமாம் நீ என்னடா அவ கூட க்ளோஸாக பேசிகிட்டு இருக்க? அதுவா, நான் ஒரு ஏஜென்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதில் ஃபஸ்ட்டு ஆக்ட்ரஸே அவள் தான் அப்படின்னு. இந்த பொம்பளைக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் எரியுது, எது நீ தனியாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டியா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வர ஒரு மாதிரி டல்லாக என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது
அதுவா நான் ஆக்ட் பண்ணுறதில்ல, ரொம்ப டேக் எடுத்துக்கிட்டேன், அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அட இது ஃபஸ்ட்டு ஷூட் தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போக போக சரியாயிரும். சரி வா, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டாய்ஸு பொம்மையெல்லாம் இருக்குது. இவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருக்கான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சுருக்கான், நான் தான் உன்னோட ஃபஸ்ட்டு ஃபேனு அப்படின்னு. இவளுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. அட என்ன நீ இவ்வளோ க்யூட்டாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஸோ அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிறாங்களா, அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வர, திரும்பவும் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கா. என் பாட்டிமா தான் கால் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு. ஸோ இவ்வளோ அந்த பாட்டிமாட்ட ஃபோனெல்லாம் பேசிட்டு கட் பண்ணிகிட்ருக்கா. ஆத்தாடி இப்போ நம்ம என்ன பண்ண போயிட்டோம், ஐயோ எனக்கு கொஞ்சம் வெக்கமாகறதே அப்படின்னு புலம்பிகிட்ருக்கா. இதுக்கப்புறமா ஜூன் பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதில் நீ தான் டேரக்டராக சைன் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அந்தளவுக்கு ஃபேமஸான ஒரு டேரக்டரே கிடையாதே, எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது, என்ன இப்படி சொல்லிட்டேன். இப்போ உன்னோட சீரீஸ் ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு, அதுக்கு நான் எவ்வளோ பெரிய ஃபேன் ஆகிட்டேன்னு தெரியுமா, உங்ககிட்ட எல்லா கேப்பபிலிட்டியுமே இருக்குது, நீ என்னோட கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ, இந்த அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தீங்கன்னா பல்காக அமௌண்ட்டெல்லாம் போட்டிருக்கு. என்ன இவ்வளோ அமௌண்ட் இருக்கு, அட ஆமாம் நீ இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்க, நிறைய கம்பெனி ஒன்று வந்து அப்ரோச் பண்ணோம், ஸோ அதனால தான் நான் இந்த அமௌண்ட் ஆஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இவனும் ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு வந்துடுறான். அப்போ யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இழந்ததுக்கு அப்புறமா காசுக்காக நியூட் ஷூட்டெல்லாம் போயிருந்திருப்பா. அப்போ ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு. அப்போ அவள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்திருப்பாள்ல, அப்போனா நீ எனக்கு இந்த காசை கொடுக்குறியான்ட்டு. அந்த காசு இல்லாமல் அவன் ரொம்ப குடிச்சு ரொம்பவே ஹர்ட் ஆகியிருந்திருப்பான்ல. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். இல்லை திரும்பவும் நான் காசுக்கு கஷ்டப்பட்டு பவர் இல்லாமலாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக நான் அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவேன், அவளை நல்லபடியாக வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஸோ இந்த விஷயத்த அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் அவள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, அவளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. நீ போய் ஜாயின் பண்ணி நீ ஃப்ளாப் ஆகிட்டீன்னா, இல்லை எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நம்புங்க அப்படின்னு. ஸோ ஃபேமிலியுமே ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு ஜின்னு பார்த்தீங்கன்னா ஜூனை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எதுக்காக அந்த டேரக்டருக்கு கொடுத்த அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிங்க, அவன்லாம் வெத்து வேட்ட அப்படி இப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு கடுப்பாயிட்டு இருக்கு. அவன் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான் தெரியுமா, அது மட்டும் கிடையாது, இப்போ ரீசண்டாக அவனோட சீரீஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அது எத்தனை அவார்ட்ஸுக்கு நாமினேட் ஆகிருக்கு தெரியுமா. மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி அவனை போயிட்டு அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்ரோச் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான், உனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னு. எனக்கு இது பிடிக்கவே இல்லை, அவனை தவிர வேறு எந்த டேரக்டர் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, அவனால் லாஸ் தான் ஆகும் அப்படின்னு. அப்போ மேரி பார்த்தீங்கன்னா கத்திட்டே வந்துட்டுருக்கா. என் அம்மா கிட்ட நீ எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ எத்தனை கம்பெனியை ஃப்ளாப் பண்ணி விட்ட, எவ்வளோ லாஸ் ஆச்சு, எனக்குலாம் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியோ, இப்போ என்ன இந்த கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, அதனால தானே எங்கள் அம்மா கிட்ட நீ ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்ருக்க, எவ்வளோ காசு நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, அப்பா அந்த காசை தூக்கி மூஞ்சியில் போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜின்னுக்கெல்லாம் பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. அந்த கிளவி வந்து சொல்லுது, உன்னோட அங்கிள்கிட்ட நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, அவர் கன்சர்னில் தானே பேசுகிறாரு, லாஸ் ஆயிரும்னு. இங்கே பாருங்க, ஹீரோ வந்துட்டு ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள், அவர் கண்டிப்பாக ஹிட் அடிப்பார், ஸோ நம்புங்க அப்படி. இதுக்கப்புறம் மேரியும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம டூரா பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கா. அப்போ டூசிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டுருக்கான். அப்போ நம்ம டூராவை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து கையை பிடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் தான் உத்து பார்க்குறான். இவனும் கேட்குறா, யார்ப்பா நீனு, என்னப்பா வேணும் அப்படின்னு. அது என்னை மன்னிச்சிருங்க, நான் வேற ஒருத்தவங்கன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு அவன் ஒரு குழப்பத்திலே வந்துட்டு இருக்கான். இந்த சைடு டூராவோட அம்மாவை காட்டுறாங்க. இந்த பிஏ பையுள்ள எப்படி அந்த பூசணிக்காவை போய் பிடிச்சிச்சுன்னு தெரிலையே, நம்ம கண்ணில் அந்த பூசணிக்காய் மாட்டலையே அப்படின்னு குழம்பிட்டு இருக்கு. அந்த நேரம் டூசிக் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். அம்மா இன்னைக்கு நான் ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ண போனேன்னா அப்போ நான் டூராவை பார்த்தேன். எது டூராவை பற்றியா, என்னடா பைத்திய மாதிரி குழம்பிட்டு இருக்க. அட டூரா மாதிரி தான் இருந்துச்சு, போய் பார்த்தா அந்த பூசணிக்கா, அவளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு டூராவை பார்க்குற மாதிரியே இருக்குமா அப்படின்னு. டே நான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த பூசணிக்காவை ஏன் டூராவோட கம்பேர் பண்ணுவேன், உனக்கு கண்ணுன்னு தெரில, போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் சைன் பண்ண விஷயத்த ஹீரோன்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருத்தன்னு முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கா, யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னத்தை பக்கன்னு பார்த்துட்டே வந்துட்டுருக்க, அவங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அட இறப்பா, யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரப்போகுது அப்படின்னு.
இவனும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். அதாவது இந்த லவ்வர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பூட்டு மாதிரிலாம் பேரெல்லாம் எழுதி வச்சு மாட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு. ஸோ 2 பேருமே ஒரு பூட்ட மாட்டிட்டு அப்படியே கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு நம்ம ஜூனை தான் காட்டுறாங்க. எல்லாருமே கேதர் ஆயிருக்காங்க. ஏன்னா அவங்க புதுசாக தானே அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு செரிமனி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லாருமே தான் எனக்கு சப்போர்ட் பண்ணோம். அண்ட் ஹீரோ தான் என்னோட கம்பெனியில் டைரக்டராக சைன் பண்ணியிருக்காப்புல. அவரும் சில வார்த்தைகள் பேசுவார் அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது, ஒருத்தவனை தவிர. அதான் அந்த ஜின்னு பையன். இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்திருக்கான். இப்போ ஜின்னுமே பின்னாடி வந்துட்டு இருக்கான். என்னப்பா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ அந்த பூசணிக்காவை டேட் பண்ணுறியாமே? நான் தான் ஃபஸ்ட்டு அவளை டேட் பண்ணேன். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. நீனே அவளை வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். உனக்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுதாமே? அப்படி இருந்தும் நீ எப்பறம் ஒரு பொண்ணை டேட் பண்ணுற? அப்போ நீனா எவ்வளோ கேவலமான ஒரு ஆள் அப்படின்ட்டு ஹீரோ கடுப்பேற்றி விட்டு போகிறான். ஸோ அவ்வளவுதான், இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. திரும்ப ஹீரோட்ட வந்து சண்டை எவ்வளோ தைரியம் இருந்தா நீ அந்த பூசணிக்காவை கரெக்ட் பண்ணியிருந்திருப்ப. அவள் என்னோட ஆள்றா, என்னோட பொருளை நீ எப்பறம் என்கிட்டருந்து எடுப்ப அப்படின்னு 2 பேரும் அடிச்சுட்டு நாறிட்டு இருக்கானுங்க. இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. மேரிக்கு தான் ஆத்திரத்தை அடக்க முடியல. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஜின்னை போட்டு அடிச்சுட்டு இருக்கா. டே விடுறா, அவன் என்னோட அண்ணாடா அண்ணாடா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கலவரத்தோடு இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது. நாளைக்கு நம்ம இந்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.